ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். எண்கள் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே இருக்கும். சரிங்களா? அந்த நம்பர் சிஸ்டம் போய் எடுத்து பாருங்களேன், செம்ம போர் அடிக்கும். நம்ம எல்லாமே படித்தது தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், படிக்காதது இருக்கும். அதுதான் எக்ஸாம்லேயே கேட்குறாங்க. பட் என்ன அது படிக்காதது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்ளிகேஷன்ஸ், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை எடுத்து அப்ளை பண்ணுறது பேர் தான் ஆப்டிடியூடு ஜென்ரலி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்டு, கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் கண்டிப்பாக நம்ம வந்து பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம். ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சது, நிறையா பேர்த்துக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள், பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸோ நம்பர்ஸ் அப்படின்னாலே என்னென்ன எண்கள் உள்ளது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இன்டீஜர்ஸ்னால் என்ன. இன்டீஜர்ஸ், சரிங்களா? இன்டீஜர் நம்பர் சொல்கிறோம் இல்லையா, இன்டீஜர் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பாருங்கள். இன்டீஜர் நம்பர்ஸ் முழு எண்கள், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவெண் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே முழுவெண் ஸ்டார்ட் ஆகுது? மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸட்ரா -3, -2, -1, 0, 1, 2 எக்ஸட்ரா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதா இன்டிஜர்ஸ், முழுவெண் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன. ஹோல் நம்பர்ஸ், இது இன்டிஜர் நம்பர்ஸ், இது ஹோல் நம்பர்ஸ். தமிழில் இது வந்து முழு எண். சரிங்களா? முழு எண் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எதுவுமே வராது. 0, 1, 2 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுதான் ஹோல் நம்பர்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இயல் எண்கள் அப்படின்னு அர்த்தம். இயல் எண்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 0 முதல் கொண்டு வராது, நெகட்டிவ் வராது, 0 வராது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அடுத்த ஆட் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்கள். சரி, ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5, 7, 9 எக்ஸட்ரா அப்படி போகும். அதே போல் ஈவன் நம்பர்ஸ், தெரிஞ்ச நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2, 4, 6, 8 எக்ஸட்ரா. அது இரட்டைப்படை நம்பர், எல்லாம் தெரிஞ்சதுதான். இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்ண போகிறோம். ப்ரைம் நம்பர்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பகா எண்கள் யாவை? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7, 11 எக்ஸட்ரா. காம்போசிட் நம்பர் அல்லது காம்பவுண்ட் நம்பர். சரிங்களா? காம்பவுண்ட் நம்பர் பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகா எண், இது பகு எண். என்னென்ன வரும்? 4, 6, 8, 10. சரிங்களா? நடுவில் ஒன்று விட்டுருக்கோமே, என்னதுப்பா? 9 விட்டோம். ஸோ 9, 10, 12 அப்படியே போகுது. 14, 15. சரிங்களா? 14, 15, 16 இப்படி போகும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த காம்பவுண்ட் நம்பர் காம்போசிட் நம்பர்னால்
அதாவது ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. அப்படி பார்க்க போனால் 9 வராது இல்லையா, 15 வராது இல்லையா. ஸோ வகுப்படும் பகு எண்கள் இது, அது பகா எண்கள். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு இந்த எண்களில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு சார்ட். ஓகேங்களா, இந்த சார்ட்டில் நம்ம சொன்னது இருக்கும். ஸோ நம்பர்ஸ், அதே மாதிரி இமேஜினரி நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், irrational நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்லி the types of நம்பர்ஸை வந்து ஒரு சார்ட்டு தெரியும். இட்ஸ் நாட் ஏ பேசிக்கலி இம்பார்ட்டண்ட், ஜஸ்ட் யூ கேன் லிசன். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒன்று பார்க்கலாம். இதான் வந்து முன்னாடி பார்த்த சார்ட் மாதிரியே இப்போ ரியல் நம்பர்ஸ். சரிங்களா, ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெசிமல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா, நம்பர்ஸ் அப்படின்னாலே ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ்னுங்கிறது இருக்கும். சரிங்களா, இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்ன? இமேஜினரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து -4 இது மாதிரி வர்றது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -16 இப்படி சொல்கிறது தான் இமேஜினரி நம்பர்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெசிமல்ஸும் இருக்கும், இன்டிஜர்ஸும் இருக்கும். டெசிமலில் தான் 4.2, 4.3, 5.36 அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதை பார்த்தா விட்டுடலாம். இன்டிஜர்ஸில் நெகட்டிவ், 0, பாசிட்டிவ் வரைக்கும் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா, அது கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். அதே போல் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் வருது, காம்போசிட் நம்பர்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இது ஜென்ரலாக பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்கள், அந்த டிவிசிபிலிட்டி தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் வகுப்படும் தன்மையை படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கே. ஸோ பாருங்கள், 2ல் எது வகுப்படும் அப்படிங்கிறது அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இருக்கோ, எதெல்லாம் 0ல் முடியுதோ அதெல்லாம் வந்து 2ல் டிவிசிபிள் ஆகும். சப்போஸ் 3ல் டிவிசிபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3ல் டிவிசிபிள் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 3. அந்த எண்களை உள்ள இலக்கங்களை கூட்டி அந்த கூட்டுத்தொகை வந்து 3ல் வகுப்பட்டால் அந்த எண் முழுவதும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 4ல் எது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் ஆஃப் தி நம்பர். ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ல் வகுப்பட்டால் அந்த எண் முழுவதும் 4ல் வகுப்படும். ஸோ 5 ஈஸிங்க. லாஸ்ட் டிஜிட் 0, 5 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 5ல் டிவிசிபிள் ஆகும். 6ல் எது டிவிசிபிள் ஆகும்? ஜென்ரலி ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். இன்னொரு குழு வந்து லாஸ்ட் டிஜிட்டு 6ஆகவும் இருக்கும். ஸோ 6ஆக இருக்கிறது எல்லாமே 6ல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் டிஜிட்டாக இருக்கணும், 6லேயும் இருக்கணும், இல்லைன்னா கூட டிவிசிபிள் ஆகும். அப்படிங்கிறது தான் 72, 114, 648. என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்பரு எல்லாத்தையும் கூட்டுங்க, அந்த 72வை 7 + 2 ஆக்குங்க. 9 3ல் டிவிசிபிள் ஆகுது இல்லையா, அந்த நம்பர்ஸு கண்டிப்பாக 6லேயும் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. 7 டிவிசிபிள் பற்றி சொல்கிறாங்க. இஃப் தி double the last digit is subtracted from the remaining numbers. புரியுதுங்களா? அப்போ 637 ஒன்று கொடுத்துருக்காங்க. 637 இதில் லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணுங்க, 14 ஆயிரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 63 மைனஸ் பண்ணுங்க, 49. அந்த 49 7ல் டிவிசிபிள் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நம்பர் டிவிசிபிலிட்டி. ஸோ அருமையான ரூலு, இதை நம்ம பார்க்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 3 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் உடனே கேட்க சார் 2 டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சாதாரண டேபிள்லே வந்துடும்ப்பா.
2 டிஜிட்டு 7ல் சாதாரண டேபிள்லே வந்துடும். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி ஒரு பெரிய ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 3, 4, 5 டிஜிட்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க அந்த நம்பர்ஸ் அப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய சப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் சப்ஸ்ட்ரக்ஷன் வந்து 7ல் டிவிசிபிள் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7. 8 பார்க்கலாமா? லாஸ்ட் 3 டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ அருமையான அடுத்த ஒரு கான்செப்டுங்க. ஒரு நம்பரு 5 டிஜிட் நம்பர் இருக்குது, 3 டிஜிட் நம்பர் இருக்குது, கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டால் அந்த எண் முழுவதும் 8ஆல் வகுப்படும். அப்போ இட்ஸ் நாட் இதை வந்து கேஷுவலாக பார்த்துறாத. ஸோ நம்பர்ஸ்லேயும் இது வரும், ஆல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லேயும் வரும், நம்பர் சீரீஸ் இல்லையா, இந்த ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இது வரும். கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 9 டிவிசிபிலிட்டி பார்க்கலாம். 9 divisibility. If the sum of the digit is divisible by 9, sum of the digit is divisible by 9, the whole number is divisible by 9. இப்போது இந்த 3 இந்த 9ஐயும் 3ஐயும் ஜாயின் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரியான ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 3யும் 9ம் ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான். 10 பற்றி சொல்லவே தேவையில்லை. சரிங்களா? 12 பற்றி பார்க்கலாம். 12 எப்படின்னா 3லேயும் டிவிசிபிளாக இருக்கணும், 4லேயும் டிவிசிபிளாக இருக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், அதோடைய ஃபேக்டர் 3, 4 3லேயும் டிவிசிபிளாக இருக்கணும், 4லேயும் டிவிசிபிளாக இருக்கணும். அப்படின்னா அது 12. இப்போ 11 டிவிசிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ 11 டிவிசிபிலிட்டி எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டிவிசிபிலிட்டியை பேசிக் கான்செப்ட் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்படிங்கிறது கவனிங்க. 11 டிவிசிபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நம்பர் நான் எழுதுறேங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த நம்பர் வந்து 14641. ஜென்ரலி இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி இலக்கமும் முதல் இலக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றாக இருந்தால் 11 டிவிசிபிள் அப்படிங்கிற ஒரு குழு. அது அந்த நம்பர் வந்து 11 டிவிசிபிளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குழு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ என்ன செய்கிறோம், ஸோ ஆல்டர்னேட் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை ஆட் பண்ணுறாங்க, ரிமைனிங் இருக்க ஆல்டர்னேட் டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ 1 + 6 7, 7 + 1 8, 4 + 4 8. ஸோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரணும், எய்தர் 0 or 11 வந்துச்சுன்னா the whole number is divisible by 11. புரியுதுங்களா? இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. இதில் கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ்? வாட் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ்? அதாவது பகா எண் என்றால் என்ன? உடனே நம்ம சொல்லுவோம் 2, 3, 5, 7, சரிங்களா, 11 எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் மே பி கரெக்ட், ஆன்சர் மே பி கரெக்டுங்க. பட் கொஸ்டினை திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். வாட் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்? பகா எண்கள் யாவை நான் கேட்கலையே. பகா எண் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் இது வராது. சரி, இந்த ப்ரைம் நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்க. 7 எடுத்துக்கலாமா? 7ல் எதுங்க வகுப்படும்? 7ல் எது வகுப்படும்? 7ஆல் மட்டும்தான் வகுப்படும், அல்லது 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ 7 × 1 which is equal to the 7. That is prime number. Why the 7 is prime number? Why the prime numbers are prime numbers? Only 2 factors. Only 2 factors. முக்கியமான பாயிண்ட் பா. 2 factorsனு சொல்லி ஓடிடாத. Only 2 factors. 2 காரணிகள் மட்டும் இருந்தால் அந்த எண் பகா எண். 2ற்கு மேல் காரணிகள் இருந்தால் அவை பகு எண். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். சரிங்களா? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
காம்போசிட் நம்பர், காம்பவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதை ப்ரைம் நம்பர்ஸ் சொல்கிறோம்? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். எது எக்ஸாம்பிள் ஒரு கேட்ட கொஷின்ஸ். காம்போசிட் நம்பர் அப்படின்னா, காம்பவுண்ட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ வரலாம். ஃபேக்டர்ஸ்னால் என்ன? வாட் இஸ் ஃபேக்டர்ஸ்? ஃபேக்டர்ஸ்க்கு இன்னொரு பெயர் என்ன? டிவிசர். டிவிசர் புரியுதா? எல்லாம் வந்து வேர்டு தெரிஞ்சால் தான் நீ சம் சால்வ் பண்ண முடியும். ஃபேக்டர்ஸ்னாலும் டிவிசர்னாலும் ஒன்று. ஃபேக்டர்ஸ்னால் என்ன? காரணிப்படுத்துதல், காரணிகள் அப்படின்னு அர்த்தம். டிவிசர்னா என்னது? வகுத்திகள். இப்போது நான் ஒரு டிவிசர் போட்டு காமிக்கிறேன் பாரு. இப்போ பாரு, 2 டிவிஷன் ஃபார்முலா கொடுக்குறேன். 15 போட்டு 3ஆல் வகுக்கிறேன். இன்னொரு எண் 19 போட்டு 3ஆல் வகுக்கிறேன். சரியா? புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த 3ஆல் வகுத்தா I3 15 தானே. 5 3s are 15, ரிமைண்டர் இஸ் 0. இங்கே என்ன வரும்? 6 3s are 18, ரிமைண்டர் இஸ் 1. இப்போ சொல்லு, 3 இஸ் டிவிசரா? 3 இஸ் நாட் எ டிவிசர். எதில்? 19க்கு 3 டிவிசர் கிடையாது, வகுத்தி கிடையாது. அப்போ வகுத்திக்கு கண்டிஷன் என்ன? ரிமைண்டர் ஷுட் பி 0. முழுவதுமாக வகுப்படணும்ப்பா. எந்த எண்ணுக்கு எது முழுவதுமாக வகுப்படுதோ அதை தான் நம்ம காரணின்னு சொல்கிறோம். மீதி வந்தால் அது காரணி கிடையாது. புரிஞ்சுக்கிட்டியா? சரி, இதுதான் இந்த டிவிசர். சரிங்களா? இதுதான் கோஎஷன்ட், இதுதான் நம்பர், இதுதான் ரிமைண்டர். கிளியர்? இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் ஃபார்முலாவை தான் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இந்த டிவிஷன் ஃபார்முலா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ பார்த்த சம்மரியை ஒரு 19 அப்படிங்கிற நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணோம். 6 3s are 18, ரிமைண்டர் இஸ் 1. இதை சொன்னோம். இது வந்து டிவிசர், இது நம்பர், இது கோஎஷன்ட், இது ரிமைண்டர் அப்படின்னு சொன்னோம். புரியுதா? இப்போது என்ன தேவைன்னா, எனக்கு நம்பர் மட்டுமே தேவை. இப்போ நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிவிடெண்ட். அது மேக்ஸிமம் எப்போயோ ரேர் கேஸாக தான் கேட்பாங்க, டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் நம்பர்? அதான் கொஸ்டினே கேட்பாங்க. வாட் இஸ் நம்பர்? எனக்கு நம்பர் 19 அப்படின்னு நம்பர் எப்படி வரும்? 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 18, அதோட 1 கூட்டுனா 19 கிடைச்சிரும். வாட் இஸ் n? n equal to dq plus r. This is the division formula. இது தெரிஞ்சாதான் நம்பர்ஸ்குள்ளேயே போக முடியும். டிவிஷன் ஃபார்முலா புரியுதா? இது எப்படி உருவானது? டிவிஷன் ஃபார்முலா. ஸோ அது சொல்கிறோம்ல, வகுத்தல் சூத்திரம். தமிழில் சொன்னால் வகுத்தல் சூத்திரம். அப்போ ஒரு எண் எனக்கு தேவைன்னா டிவிசரையும் கோஎஷன்ட்டையும், அதாவது வகுத்தையும் ஈவையும் பெருக்கி அங்கே இருக்க ஒரு மீதியை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? தேவையான எண் கிடைச்சிடும். இப்போ ரிமைண்டர் கேட்டால் என்ன பண்ணுறது? வெறும் ரிமைண்டர் மட்டுமே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. ரிமைண்டர் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா எப்பயுமே ரிமைண்டர்லேருந்து தான் வரும். இந்த 1 இருக்குது பார்த்தியா? இந்த 1லேருந்து தான் அந்த ரிமைண்டரே உருவாகும். இப்போ அந்த 1 இருக்குது, 1க்கு பதிலாக ஒரு 7 இருந்துச்சுன்னா 7லேருந்து அடுத்த ரிமைண்டர் 5ஆக வரலாம், 3ஆக வரலாம், 2ஆக வரலாம். புரியுதா? அப்போ ரிமைண்டர்லேருந்து தான் ரிமைண்டர் மேக்ஸிமம் வரும். அப்போது இந்த ஒரு பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைண்டர் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைண்டர் ரூல்ஸ். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ரிமைண்டர் ரூல்ஸ் அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதில் போய் லாக் ஆக வேண்டாம்.
நான் இம்பார்ட்டன்ட் 3 ரூல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த ரூல்ஸை எடுத்து அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் ரூல்ஸ், அந்த ரிமைண்டர் ரூல்ஸு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 to the power of n divided by x இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் is always 1. இது ஒரு ஃபஸ்ட்டு ரிமைண்டர் ஃபார்முலா. கிளியருங்களா? செகண்ட் ரிமைண்டர் ஃபார்முலா பார்க்கலாம். x minus 1 to the power of n divided by x. இந்த n இருக்கு இல்லையா, ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1. இந்த n ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1. ரிமைண்டர் இஸ் எக்ஸ் மைனஸ் 1. புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது இல்லாமலே, இந்த ஃபஸ்ட்டு 2 ரூல்ஸ் இல்லாமலே 3வது ரூல்ஸ் நான் போக போகிறேன், ரிமைண்டர் ரூல்ஸு. இந்த 3வது ரூல்ஸு நீங்கள் சிறப்பாக படிச்சுக்கிட்டாலே போதும். நம்ம என்ன பண்ணலாங்க, ரிமைண்டர்ஸ் எது வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அந்த ரிமைண்டர் ரூல்ஸை தான் 3வது ரூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ரூல்ஸ் புரிஞ்சாலும் சரி, புரியாமல் போனாலும் சரி, கண்டிப்பாக 3வது ரிமைண்டர் ரூல்ஸை படித்து வச்சுக்கோ. இதில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில மீதிகளுடைய விதி, ரிமைண்டர் ரூல்ஸ் பாருங்கள். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். எக்ஸு ஒய் இசட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிறது ஒரு 3 எண். எக்ஸுங்கிறது ஒரு எண், ஒரு இலக்கம். ஒய்ங்கிறது ஒரு டிஜிட்டு, இசட்டுங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 256 அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 256 சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு எண். பவரில் எண் இருக்கும். பவரில் எண் 256 to the power of 25. புரியுதா? அவ்வளோதான். இப்படி இருந்துச்சு 256 to the power of 25. இதை நீங்கள் பெருக்க முடியுமா? 256 256 256 25 முறை பெருக்க முடியுமா? அப்படி நீங்கள் கால்குலேட்டரில் பெருக்கினீங்கன்னா எரர் அப்படின்னு காமிக்கும். டிஜிட்ஸ் அந்த இலக்கங்கள் கிடைக்காது. ஆனால் எக்ஸாமில் கேட்டிருக்கான். எப்படி கேட்டிருக்கான் தெரியுமா? இந்த ரிமைண்டர் ரூல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ரிமைண்டர் ரூல்ஸ் எப்போ ரிமைண்டர் வரும்? யூனிட் டிஜிட்டில் தான் வரும். யூனிட் டிஜிட்டில் தான் அந்த ரிமைண்டரே வரும். யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க, அல்லது லாஸ்ட் டிஜிட். புரிஞ்சுக்கோ. கடைசி இலக்கம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கத்தில் தான் மீதிகள் உருவாகும். அப்போது இந்த ரூல்ஸு லாஸ்ட் டிஜிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் ரூல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 256 to the power of 25 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துருக்கிறேன். இப்போ ரூல்ஸ் பார்க்கலாம். இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ. இந்த எண்ணை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர்ஸ் உருவாகும், மீதிகள் உருவாகும். மீதிகள் என்ன வரும்? 0 வரும், 1 வரும், 2, 3, அவ்வளோதான். 4 மீதி தான் வரும். எந்த எண்ணால் நீ வந்து வகுக்கிறியோ அந்த எண்ணு தான் உங்களுக்கு மீதியாக வரும். இப்போ 4ஆல் வகுத்தா 4 மீதிகள் வரும், 3ஆல் வகுத்தா 3 மீதிகள் வரும். எப்படி? 0 1 1 2 3. இப்போ 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ரூல்ஸ் இருக்குது. இந்த இசட் இருக்குது பார்த்தியா, அது ஆடாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. இந்த இசட்டு ஈவனாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. சரியா? ஆடாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 1ஆ இருக்கும். எதுக்குப்பா ரிமைண்டர் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிஜிட் சொல்கிறீங்க? லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சால் தான் நம்ம ரிமைண்டரை கண்டுபிடிக்க முடியும். நான் சம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சால் தான் ரிமைண்டரே சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா
லாஸ்ட் டிஜிட் 6ஆக இருக்கும். அவ்வளோதான். இன்கேஸ் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இசட் டு தி பவர் ஆஃப் 1 அதனுடைய லாஸ்ட் டிஜிட், இசட் ஸ்கொயர் அதனுடைய லாஸ்ட் டிஜிட், இசட் கியூப் அதனுடைய லாஸ்ட் டிஜிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கோ. இதான் எக்ஸாம்பிள் சம். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 25 4ஆல் டிவைட் பண்ணிடு. 6 4s are 24. ரிமைண்டர் இஸ் 1. இங்கே வந்துருச்சா? ரிமைண்டர் இஸ் 1. அப்போது 6 to the power of 1. அப்போ 6 to the power of 1 6. அதனால் இது லாஸ்ட் டிஜிட் வந்து 6. புரியுதுங்களா? இன்னும் ஒரு சம்மு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள். 7 9 3 4 to the power of 274. புரியுதுங்களா? இப்படி ஒரு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணுங்க? லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். ஆனால் எக்ஸாமில் டிவைடட் பை 3. இப்போ டிவிஷன் போட்டால் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். மீதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கால்குலேட்டரில் போட முடியுமா? போட முடியாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? 4ஆல் வகுத்துரு. எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்ப்பா? 6 4s are 24. ரிமைண்டர் இஸ் 3 34. 8 4s are 32. ரிமைண்டர் இஸ் 2. ரிமைண்டர் 2 வந்தால் இந்த 4 உடைய ஸ்கொயர் தானே. 4 ஸ்கொயர் டிவைடட் பை 3. 4 ஸ்கொயர்னா 16 டிவைடட் பை 3. என்னப்பா ரிமைண்டர் எவ்வளோ வருது? ரிமைண்டர் ஷுட் பி ஏ 1. புரியுதா? 3 5 15 மீதி 1. எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது புரிஞ்சுக்கோ. இந்த ஸ்டெப்பில் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ. 16 வந்து நிற்குதா? இந்த 6 தான் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னு கேட்டால் இந்த டிவிஷன் வராது. வராமல் கேட்டால் யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் கேட்பாங்க. அல்லது டிவிஷன் வச்சு கேட்டாங்கன்னா அது வந்து மீதி கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். இதை எடுத்து தான் நம்ம ஹோல் சம்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் கான்செப்ட் சாதாரணமாகவே நம்ம வந்து பிரெயினை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணக்கூடியதான். நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு போய்க்கலாம். ஓகே, கவனிங்க. கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. என்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 3 6 7 5 8 2 8 6 இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த எண்களுக்கு 11ஆல் வகுப்படும் அப்படின்னா ஆல்டர்னேட் நம்பர் எடுக்க சொல்லியிருந்தோமா இல்லையா? இந்த டிஜிட்ஸை எடுத்துக்கோ. அதே மாதிரி 6 5 2 6 எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ 3 + 7 10. 10 + ஏ விட்டு ஏ தனியாக வச்சுக்கோ. 10 + 8 அப்போ என்னாச்சு? 18 + ஏ. புரியுதா? 18 + ஏ. இப்போ கேட்டிருக்கிறது ஏயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6 + 5 11. 11 + 2 13. 13 + 6 19. என்ன பண்ணணுங்க? டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். சொன்னோம் இல்லையா? 19 which is equal to எப்படி இருக்கும்? either 0 or 11. இந்த இடத்துல 0 போட்டுக்கோ. 11 போட்டாலும் ஆன்சர் வரும், 0 போட்டாலும் ஆன்சர் வரும். இப்போது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா என்னாச்சு? -1 கிடைக்குமா? a - 1 = 0. a = 1. ஏங்கிற இடத்துல 1 நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்கள் முழுவதும் 11ஆல் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் டி 1 is the ரைட் ஆன்சர். புரியுதா? சாதாரண வந்து எப்படி 11 டிவிசிபிலிட்டி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். கொஷின் நம்பர் 2 போகலாம். ஃபைண்ட் தி நம்பர்ஸ் ஆஃப் டிவிசர்ஸ். டிவிசர்ஸ்ப்பா. புரியுதா? டிவிசர்ஸ்னாலும் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னாலும் சேம் தான். of 1728 excluding 1 and itself. புரியுதா? கொஸ்டின் படிச்சுக்கோ.
1728 என்ற எண்ணின் ஒன்றும் அதே எண்ணும் தவிர்த்த வகுத்திகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ நிறைய பேருக்கு வகுத்திகள் கண்டுபிடிக்க தெரியும், ஆனால் எத்தனை வகுத்திகள் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்ட கொஷினை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் உள்ளே இருக்குது. ஒன்று வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1728, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்க்ளூடிங் 1 அண்ட் இட் செல்ஃப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாங்க, இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். 1728 ஃபேக்டரைஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தெரியுது, 2ஆல் வகுப்பு 2 எடுத்துக்கணும். ஸோ 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, 2ல் தான் போகணும். ஒன் கண்டிஷன், ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சாரி, இது 4ஆல் வகுப்படுது, 4 எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஷுட் பி எ ப்ரைம் நம்பர்ஸாக தான்ப்பா இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ஸ். ஓகே, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, again 2. So 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12, again 2, 1, okay, 8, again 2. How many times were there? 5 4, again 54லேருந்து again 2 போய்க்கும். எவ்வளோ வருது? 2 2s are 4, 7 2s are 14. இது வரைக்கும் 2 பார்த்துட்டோம். அடுத்து 3 ஸ்டார்ட் ஆயிரும். 3 9 3 3, அவ்வளோதான்ப்பா. இப்போ எடுக்கலாமா? எத்தனை 2s இருக்குது? 1 2 3 4 5 6, 2 to the power of 6 இன்ட்டு எத்தனை 3s இருக்குது? 1 2 3, 3 to the power of 3. இப்போ 2 to the power of 6ம் 3 to the power of 3யும் இதுதான் அந்த 1728 உடைய ஃபேக்டர்ஸ். கொஷின் கேட்டிருக்குது, ஃபேக்டர்ஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் டிவிசர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிச்சிக்கோ, எங்கேயாவது பார்க்காம விட்டுறாத. இந்த 6ஓட சேர்த்து ஒன்றை கூட்டிக்கணும். புரியுதா? 6ஓட சேர்த்து ஒன்றை கூட்டிக்கணும். இன்ட்டு அதே மாதிரி 3ஓட சேர்த்து ஒன்றை கூட்டிக்கணும். 3 + 1 கூட்டிக்கணும். இது ரெண்டையும் பெருக்கணுப்பா. ஸோ 7 + 4 which is equal to 28 factors. 28 ஃபேக்டர்ஸ் இருக்குது. புரியுதா? எல்லாரும் போய் இந்த ஆப்ஷன் டியை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஆன்சர் பண்ணணும். ஆனால் எக்ஸ்க்ளூடிங் 1 -1 and itself again -1. ஸோ ஆன்சர் இஸ் 26 is the right answer. அந்த 28 -1 -1 ஒரு 2 வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 26. அதான் சின்ன குழு வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இந்த சம் மூலமாக ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் நம்பர் 3, ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட். இப்போ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட்டு, லாஸ்ட் டிஜிட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான். ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் 8 to the power of 543, 17 to the power of 565. சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 8 to the power of 543 இதை 4ஆல் டிவைட் பண்ணியிருப்பா. ஸோ 1 4 is 4 வருது. அதுக்கப்புறம் 14, 3 4s are 12, 23. சரியா? என்ன வருப்பா? 5 4s are 20, 5 4s are. இப்போ ரிமைண்டர் 3 வருதுப்பா. 3 வந்தால் 8 cube. 8 cubeனா என்னப்பா மீனிங்? 512வா? 8 cubeனா 512. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 2. அந்த 2 எடுத்துக்கோ. 2 ப்ளஸ் அடுத்து 17 to the power of 565. 565 4ஆல் டிவைட் பண்ணு. ஸோ 1 4 is 4, 4 4s are 16, 1 4 is 4, ரிமைண்டர் 1 வந்திருக்கு. 7 to the power of 1 which is equal to 7. புரியுதா? 2 + 7 எவ்வளோப்பா? 9 is the right answer. கிளியரா? அந்த ஒரு யூனிட் டிஜிட் ரிமைண்டர் ரூல்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதை எடுத்து தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 4,
வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 2 to the power of 2 to the power of 243 divided by 7. நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே போல் ஒரு சம் என்ன பண்ண 4 ஆல் டிவைட் பண்ணிடு, 6 4s are 24, ரிமைண்டர் இஸ் 3. 2 cube divided by 7. 2 cube என்னது 8. 8 divided by 7, ரிமைண்டர் இஸ் 1. அவ்வளோதான், ஈஸியஸ்ட் சம். எக்ஸாமில் கேட்ட சம் பண்ணலாம். இதே மாதிரி தான் கேட்பாங்க. வகுத்தல் பெருக்கல் தெரிஞ்சாலே, கழித்தல் தெரிஞ்சாலே உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். ஒரு பெரிய கஷ்டமான சம்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 5. Again, what is the remainder when 5 is divided by 13? ஸோ சாதாரண பேங்க் எக்ஸாமில் கேட்டு விட்றான்ப்பா. இது மாதிரி சம். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 5 இஸ் டிவைடட் பை 13? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ண பாரு. 5 இஸ் டிவைடட் பை 13. அப்போ 5 உள்ளே போடணும், 13 இங்கே போடணும். புரியுதா? 5 உள்ளே போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி போட்டு விட்ருவாங்க. எப்படிப்பா 13 போட்டு 5 ஆல் டிவைட் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது, ராங். 5 இஸ் டிவைடட் பை 13. 5/13 தான் கொடுத்துருக்காங்க. 5 தான் 13ஆல் வகுக்கணும். வகுக்க முடியுமா? வகுப்படுமா? வகுப்படாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்கிறது கவனிச்சிக்கோ. பாருப்பா, 1 டைம்ஸ் மட்டும் 13 போடும். இது கிடையாது. 1 டைம்ஸ் மட்டும் 13 போடு. என்ன ஆன்சர் வரும்? -8. ஸோ ரிமைண்டர் ஆல்வேஸ் ஷுட் பி அ பாசிட்டிவ். மீதி வருது இல்லைங்களா, மீதி எப்பொழுதும் எப்படி இருக்குங்க? பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் மீதியே கிடையாது. அதனால் 13 இந்த 8ஆல் மைனஸ் பண்ணிடுது. ஸோ 13 - 8 which is equal to 5 is the right answer. 5 is the right answer. பார்த்துக்கோ, எல்லாம் பேங்க் எக்ஸாமில் கேட்குறான். வகுப்படாத எண்ணோட எப்படி வகுப்பட வைக்கிறது அல்லது அதோடைய மீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினில் மாட்டோம். பார்த்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 6. வாட் இஸ் த ரிமைண்டர் 3 to the power of 2163 divided by 5? ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல. சரியா? என்ன பண்ணுறான், 2163 இருக்கு இல்லையா, அதை 4ஆல் வகுத்துரு. ஸோ 5 20, 2 16, ரிமைண்டர் 3 வருது. அப்போ 3 cube டிவைடட் பை 5. 3 cube என்னது? 27 டிவைடட் பை 5. எவ்வளோ வருது? 5 25, மீதி 2. ஸோ ஆப்ஷன் பி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி சம்ஸ் ரொம்ப ரேர் கேஸை டக்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, 30 செகண்டுக்குள்ளே ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வந்து எல்லா சம்மையும் சால்வ் பண்ண நினைக்காத. எது ஈஸியான சம் எக்ஸாமில் வந்திருக்கோ உடனே சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. எல்லா சம்மும் நீ சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நேரம் பத்தாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 7. How many figures or digits are required, சரிங்களா, to a number a book containing 250 pages? 250 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் அதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு பேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேஜஸ் எல்லாம் கூட்டுங்க. எத்தனை பக்கங்கள், மொத்தம் எத்தனை இலக்கங்கள் வரும், ஹவு மெனி ஃபிகர்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 250 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடல் சம்மாக எடுத்துக்கோ. நாளைக்கு 300 பேஜஸ் கேட்கலாம், 305 கேட்கலாம், 350 கேட்கலாம். எது கேட்டாலும் எல்லாம் வந்து ஒரு 50% ஆஃப் தி சம் சேமாக வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் புக்கை ஓப்பன் பண்ணுறப்பா, ஃபஸ்ட்டு பேஜ் 1, அங்கேருந்து 9 பேஜஸ் வரைக்கும் பார்க்குறேன். பார்த்தா எத்தனை பேஜ் இருக்குது? டோட்டலி 9 பேஜஸ் இருக்குது. இப்போ 9 பேஜஸ் எத்தனை டிஜிட்டு? ஒரே ஒரு டிஜிட் தான். புரியுதா? ஒரே ஒரு டிஜிட். அப்போது என்னாச்சு, டோட்டலாக இலக்கங்கள் 9 இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 99 வரைக்கும் பார்க்குறேன். புரியுதுங்களா? 99 வரைக்கும் பார்த்தோம்னா
எத்தனை டிஜிட் இது? 2 டிஜிட்ஸ். ஸோ 2 டிஜிட்டில் இருக்குது. புரியுதுங்களா? பேஜஸ் எத்தனை இருக்கும்? 10லேருந்து 99 90 பேஜஸ் இருக்குப்பா. அப்போ 90 × 2 180 டிஜிட்ஸ். 180 டிஜிட்ஸ். அதுக்கப்புறம் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 250 சொல்லிடலாம் ஈஸியாகவே. எப்படி சொல்கிறது பார்க்கலாமா? 100லேருந்து ஆரம்பித்தா 250 வந்து 150 இருக்குது. 0ல் ஆரம்பிச்சிருக்கால ஒன்று ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 151 பேஜஸ். அது என்னது? 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடு. 3 15 கேரி 1 3 3 + 1 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ வருதுங்க? ஸோ 9 3 12 9 + 5 14 5 6 642 டிஜிட்ஸ் காணப்படுது. புரியுதுங்களா? 642 டிஜிட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி 642 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நீ 250 பேஜஸ் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் 350 பேஜஸ் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? 350 அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே கவுண்டிங் சேஞ்ச் ஆகும், மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும், இங்கே சம்மும் சேஞ்ச், ஆன்சரும் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். மீதிலாம் சேம் தான். ஸோ 99 வரைக்கும் டோட்டலி சேம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு 54 பேஜஸ் கேட்டாங்க அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, ஈஸி. அப்படி கேட்கவே மாட்டாங்க. ஸோ 3 டிஜிட் 4 டிஜிட் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. திரும்ப இந்த சம்மை போட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா சம்ஸ் புக்கில் அது இன்டர்நெட்டில் அவைலபிள். அதையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 8. Find the highest power of 33 contained 500 factorials. இப்போ 500 ஃபேக்டோரியல். ஓகேவா? எப்படி செய்கிறது அப்படின்னு கவனிச்சுக்கோ. ஹையஸ்ட்டு பவர் கேட்டிருக்கான். இப்போது இந்த 33 இருக்கு இல்லையா, அதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன? 11 × 3. அதான் அதோடைய ஃபேக்டர்ஸ். 11 தான் ஹையஸ்ட்டு பவர், அதிகபட்ச அடுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த 500 11ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? ஸோ 4 11s are 44. ரிமைண்டர் 6 60. 5 11s are 55. புரியுதா? அவ்வளோதான். இப்போ கொஷன் கண்டுபிடிச்சிட்டேன். எகெயின் இதே டிவிஸால் எகெயின் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 4 11s are 44. புரியுதா? ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னு சொல்லுங்கள், 11க்கு கீழே இது வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த 45ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணிடு. ஆட் பண்ண எவ்வளோ வருது? 49. ஸோ ஆப்ஷன் ஏ 49 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ இது மாதிரி சம்ஸை நீங்கள் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன் இது 33 எடுத்திருக்கேன்னா, சில புக்கில் வந்து 7 9 11லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. இன்கேஸ் 9 கூட 3 × 3 தான் வரும். இப்போ 3ஆல் தான் டிவைட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இன்னொரு சம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த 500 ஃபேக்டோரியல்ஸில் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பான். எத்தனை ஜீரோஸ் இருக்கும் கேட்பான். ஸோ ஜீரோஸ் எப்படி உருவாகும்? 10லேருந்து தான் ஜீரோஸ் உருவாகும். 10ங்கிறது 5 × 2. அப்போது 500 5ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய கோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அதுவும் ஆன்சர் வந்துடும். ஸோ நிறையா சம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா வந்து நெட்டில் அவைலபிள். எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. இது ஒரு மாடல் சம்மாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 9. 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அருமையான கொஷினு, எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? படித்து வச்சுக்கோ. 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்காமா, டிவைடட் பை தி சேம் டிவிஷன். ஒரே வகுத்தியால் நீங்கள் வகுத்துருங்க. ஒன்றுக்கு வந்து 21 அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இன்னொன்றுக்கு வந்து 32ன்னு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அண்ட் வென் தேர் சம் வாஸ் டிவைடட் பை தி சேம் டிவிசர், த ரிமைண்டர் வாஸ் 7. வாட் இஸ் த டிவிசர்? அந்த வகுத்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 வெவ்வேறு எண்கள் இருக்குது.
ஒரே வகுத்தியால் நீங்கள் வந்து வகுத்துருங்க. அதுக்கான மீதிகள் வந்து ஒன்றுக்கு 21 வரும், இன்னொன்று 32 வரும். அந்த எண்ணு கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அந்த எண்ணையும் கூட்டிடுங்க. கூட்டிட்டு 7ஆல் வகுத்து பாருங்கள். சரிங்களா? அந்த கூட்டியை அதே வகுத்தியால் வகுத்து பாருங்கள், 7 மீதி வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த வகுத்தி என்னான்னு கேட்டிருக்கான். அந்த வகுத்திகள் என்னங்க, புதுசாலாம் போய் கண்டுபிடிக்க தேவையில்லை, இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த வகுத்திகள் என்ன கொடுத்துருக்கான்? 36, 46, 44, 39. புரியுதா? இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? n = dq + r. ஞாபகம் இருக்குதா? டிவிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியண்ட்டை வந்து 1 டைம்ஸ்னு எடுத்துக்கோ. அப்போ வாட் இஸ் n? n = டிவிசர் ப்ளஸ் ரிமைண்டர். ஃபஸ்ட்டு டிவிசர் எடுத்துக்கலாம் பார். 36 அப்படிங்கிற டிவிசர் எடுத்துக்கிறேன் நான். இந்த 36ஐயும் இங்கே இருக்க 21ஐயும் ஆட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ 36 + 21 எவ்வளவு? 57. எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. இன்னொரு நம்பர் என்னது? 36 + 32 68 அப்படிங்கிற இன்னொரு நம்பர் கிடச்சி. 2 நம்பர் கிடச்சிச்சு எனக்கு. இந்த 2 நம்பரையும் கூட்டிக்கங்க. அதான் சொல்லியிருக்கேன், 2 நம்பரையும் சம்மப் பண்ணுங்கள். சம்மப் பண்ண எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்ப்பா? 8 7 15 மீதி 1 125ன்னு வருது. இந்த 125 அதே 36ஆல் வகுத்துருங்க. ஸோ 36ஆல் வகுத்து பார்க்க தேவையில்லை, அப்படி பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? 7 மீதி வருதாமா. ஸோ 125 7ஆல் மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 118 வருமா? ஸோ 118 வருதா? 6 3s are 18. புரியுதா? இப்போ 36 3ஆல் பெருக்கு. ஸோ பெருக்குனா 118 வருமா? 33 அது 36 3ஆல் நீங்கள் பெருக்குனீங்கன்னா 118 வருமா வராதா? திங்க் பண்ணி பாரு. வராது. புரியுதா? பெருக்கி பார்த்துக்க. 3 18 மீதி 1 3 9 10 108 தான் வரும். அதனால் 36 என்பது தவறான விடை. கிளியரா? 36 என்பது தவறான விடை. நெக்ஸ்ட்டு போகலாமா? 46 எடுத்து செக் பண்ணலாமா? பாருங்கள், 46. ஸோ 46 தான் டிவிசர். அதோட 21 ஆட் பண்ணு, 67 அப்படி நம்பர் கிடச்சிருச்சு. அடுத்தது 46 32 ஆட் பண்ணு, எவ்வளோ வருதுப்பா? 78. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா எல்லாம் வரும்? 8 7 15 மீதி 1 7 14 145. 145 7ஆல் மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 138ன்னு கிடைக்கும். ஸோ 138 46ல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 3 டைம்ஸ் பண்ணிப்பார் வரும். ஸோ ஆன்சர் 46 இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணும்போது அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இல்லாட்டி 4 ஆப்ஷன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். 4 ஆப்ஷனும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கன்ஃபியூஷன் புரியுதுங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கோமோ அப்படியே இந்த டிவிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் இந்த லாஜிக் சம்மு. கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நிறைய சம்ஸ் நெட்டில் அவைலபிள். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 10. A number when divided by 8. ஒரு எண் இருக்குது, சரிங்களா? அந்த எண்ணை வந்து என்ன பண்ணுறேங்க, 8ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? வகுக்கிறோம். வகுத்தா எனக்கு ரிமைண்டர் 5ன்னு கிடைக்கும். வாட் இஸ் த ரிமைண்டர் when the square of the same number is divided by 8? புரியுதுங்களா? அந்த எண் இருக்கு இல்லையா, என்னன்னே தெரியாது எனக்கு. பட் என்ன சொல்கிறாங்க, அந்த எண்ணை 8ஆல் வகுத்துணுமாமா. ஸோ எகெயின் இது மாதிரிலாம் ரிமைண்டரு, டிவிசரு, நம்பர் கேட்டானா உடனே n = dq + r. ஸோ q என்ன பண்ணுறேங்க, 1 டைம்ஸ். இப்போ டிவிசரையும் ரிமைண்டரையும் ஆட் பண்ணிக்கோ. அந்த நம்பர் என்னப்பா? அந்த நம்பர் என்னது? 13. 8 5 கூட்டிக்க 13. புரியுதா? வாட் இஸ் த ரிமைண்டர் when square of the same number? இதோட ஸ்கொயர் என்னப்பா? 169. சேம் நம்பர் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா டிவைடட் பை 8. 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரிமைண்டர் வரும்ப்பா?
ஆன்சர் இஸ் 1. ஸோ 2 8s are 16, 1 ரிமைண்டர் இஸ் 1. அவ்வளோதான். ஸோ என்ன படிச்சுட்டு அப்படியே புரிஞ்சு சால்வ் பண்ணோம். பட் ஃபார்முலா n ஈக்குவல் டு dq ப்ளஸ் r யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 11 பாருங்கள், எவ்வளோ பெரிய சம். இப்படி தான் கேட்குறான் எக்ஸாமில், பேராகிராஃபில் தான் கேட்குறான்ப்பா, படிச்சுக்கோ. என்ன சொல்கிறான்? எ டீச்சர் distributes some amount of chocolates among the students. ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்பா? ரீடிங் எபிலிட்டி தேவை. படித்து ஃபாஸ்ட்டாகவும் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்டும் ஆகணும். அது நீ தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. எ டீச்சர் டிஸ்ட்ரிபியூட் சம் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் among தி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு சிறிதளவு இனிப்புகளை என்ன பண்ணுறாரு? எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. If he distributes the chocolates among 30 students, பார்த்துப்பா 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோம்னா மீதி அவங்கள்ட்ட 18 சாக்லேட் நிற்கிதாமா. புரியுதா? 30 ஸ்டூடெண்ட்ஸ்ட கொடுத்தோம்னா 18 சாக்லேட் நிற்கிது. If he distributes the chocolate 25 students, 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு மீதி 13 நிற்கிது. புரியுதா? If he distributes 20 students, 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம்னா அவனுக்கு மீதி 8 சாக்லேட் நிற்கிது. அப்படின்னா ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட் தட் டீச்சர்ஸ் இனிஷியலி ஹேவ் வித் ஹிம். அவங்கள்ட்ட இருந்த அந்த சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை என்ன? எப்படி செய்கிறது? என்னென்ன வழிகள் இருக்குது? ஸோ மினிமம் நம்பர் கேட்டவுடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? இந்த 30, 25, 20 இருக்குது பார்த்தியா, இதை எல்சிஎம் எடுக்க பார்ப்பாங்க. சரி, எல்சிஎம் எடுத்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்சிஎம் என்னப்பா? 300. என்னை கேட்டால் ஆப்ஷன்ஸில் 300 இருக்கணும். ஓகேவா? 300 இல்லை. இது கரெக்ட் நீ செஞ்சது. ஆனால் ஆப்ஷனில் இல்லையே. ஏன் ஆப்ஷனில் இல்லைன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராங் ஆன்சர். செகண்ட் என்ன தெரியுமா? ராங் எக்ஸாமில் ஆக்சுவல் எக்ஸாமில் இந்த 300 ஆன்சர் கொடுத்துருவாங்க. நினச்சிப்பார், இந்த 30, 25, 20 எதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்? ஏன்னா மினிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ரைட், எடுத்துக்கோ, ரைட் தான். அப்போ 18, 13 என்ன பண்ணுறது? இது என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டுங்களா? 30யும் 18யும் மைனஸ் பண்ணு, 12 கிடைக்குதா? 25யும் 13யும் மைனஸ் பண்ணு, 12. 20யும் 8யும் மைனஸ் பண்ணு, 12. அப்போது 12 சாக்லேட் தான் பிரச்சனையே. அந்த 12 இவங்களை மைனஸ் பண்ணிடு. ஆன்சர் எவ்வளோ வருது பாரு? 288 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாப்பா? அதாவது இந்த சம்பு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு எண்ணு அதனுடைய ரிமைண்டர், இன்னொரு எண்ணு அதனுடைய ரிமைண்டர், இன்னொரு எண்ணு அதனுடைய ரிமைண்டர், அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு சேமாக வந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை எடுத்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே 288 சாக்லேட் அவங்கள்ட்ட இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ 288க்கு அப்புறம் அடுத்த ஒரு ஃபிகர் வரும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன, வேறு ஒரு 600, 650, 640 வரலாம். பட் நம்ம கேட்டிருக்கிறது மினிமம் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 288 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Question number 12. Find the minimum number of identical squares. என்ன கேட்டிருக்காங்க? Identical squares required to complete cover a floor of dimension of 6 meter 90 centimeter. மீனிங் 690 சென்டிமீட்டர் அர்த்தம். அடுத்தது 5 மீட்டர் 98 சென்டிமீட்டர்னா 598 சென்டிமீட்டர் அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்கப்பா? ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல். ஸோ மினிமம் நம்பர் கேட்டால் எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை, அது ஒரு பாட்டு தான். ஓகேங்களா? இங்கே ஸ்கொயர் டைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஃப்ளோரில் போடக்கூடிய டைல்ஸ். நான் அன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எல்சிஎம் என்றால் பிக் நம்பர் வரும், ஹெச்சிசிஎஃப் என்றால் ஸ்மால் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி எல்சிஎம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன்.
எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே. புரியுதா? அதுலேயே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் நம்பராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? இப்போது எல்சிஎம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்கும் 690க்கும் 590 எவ்வளோ வருங்க? 690 விட அதிகமாக போயிடும். ஆப்ஷன்ஸில் எதுலேயும் 690 இல்லை. ஓகேங்களா? அதனால் அது செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்முடைய கேரக்டர்ஸ் பார்க்கணும். என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. 690 ஒரு டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன் 598. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி ஒரு ஃப்ளோர் இருக்குது. இது ஒரு 20 அடிக்கு வைக்கலாம். இது ஒரு 10 அடி. மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? இது 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே டைல்ஸ் கடைக்காரன்ட்ட எனக்கு ஸ்கொயர் டைல்ஸ் 1க்கு 1 அப்படிங்கிற டைல்ஸ் எனக்கு எத்தனைங்க கொடுப்பீங்க அப்படின்னா 200 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். எப்படி வந்துச்சு பாருங்கள். 200 A இன்ட்டு A 1 இன்ட்டு 1 அப்படின்னு வகுத்தனால தான் 200 வந்திருக்குது. புரியுதா? அவ்வளோதான். இந்த சம்மை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இந்த கான்செப்டை தான் எடுத்து அங்கே அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா பெரிய நம்பராக வந்துடும். அதனால் தொடக்கூடாது. எடுத்தோன்னே என்ன பண்ணுறேங்க, ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைஸ் தனித்தனியாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம், டிவைட் பண்ண போகிறோம். அதனால் தனித்தனியாக பண்ணணும். என்ன உனக்கு டேபிள் தெரியுமா, அந்த டேபிள் பண்ணிக்கோ. எனக்கு தெரியும் 5 டேபிள் ஈஸியாக இருக்குது எனக்கு. 5 டேபிள். ஒரு 5 5 3 5 15 8 5 40. அடுத்து என்ன போவேன்? சரிதானப்பா? 8 5 40. அடுத்தது 2ஆல் போய்க்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச டேபிள் 2. சரியா? 6 2s are 12, 9 2s are 18. அடுத்து எது போவேன்? 3 போவேன். ஸோ 2 3s are 6. அவ்வளோதான்ப்பா. எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸாக வந்துருச்சு. அடுத்தது நீ 598க்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், 690ல் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபேக்டர்ஸோ அதுதான் எடுத்து அப்ளை பண்ணும். புதுசு போயிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு 7 போயிடக்கூடாது, 11 போயிடக்கூடாது. ஏன் சொல்லி, இங்கே இருக்கிற என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். புரியுதா? சரி, அதனால் நான் என்ன பண்ணுறேன்ப்பா, 2ல் டிவிசிபிள் ஆகுது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால் 2ல் எடுத்துக்கிறேன். ஸோ 2 2s are 4, 9 2s are 18, 9 2s are 18. அடுத்து என்னப்பா எடுக்கலாம்? அடுத்து என்ன இருக்கலாம்? 1 3ல் ஆகும் அல்லது 23ல் ஆகும். எனக்கு 23ல் ஆறுது தெரியுது பாருங்கள். ஒரு 23 மீதி 69, 3 23 69. நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். ஹெச்சிஎஃப் என்னது? 2 × 23. புரியுதாப்பா? அவ்வளோதான். 23 கண்டுபிடிச்சிட்டேன். 2 × 23. அப்போ 2 × 23 அப்படிங்கிறது டைல்ஸோட ஒன் சைடு தான். புரியுதா? அதனால் நான் சால்வ் பண்ண போகிறேன். கவனி. 690 × 598 டிவைடட் பை 2 × 23 × 2 × 23. எப்படி பார்த்தோம்ப்பா? 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 × 1 போட்டோம் இல்லையா? அந்த 1 தான் இது, அந்த 1 தான் இது. இப்போ 200ங்கிறது 10 × 20. அதனால் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. 200 பண்ணிட்டேன். பட் இது மல்டிப்ளை பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. புரியுதா? அவ்வளோதான். இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன் பாரு. கவனி. ஈஸியாக சால்வ் ஆகும்ப்பா. நீ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டினா சால்வ் ஆகுது. ஆல்ரெடி நான் 2ஆல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனா, அதனால் ஈஸியாக நான் அடிச்சிருவேன். 299. அதே மாதிரி 23ஆல் இதை அடிச்சிருவேன். 13. புரியுதா? ஈஸியாக வந்துடும். இதை மட்டும் 2ஆல் பண்ணிப்பார். என்ன வரும்? 3 2s are 6. ஓகேவா? 4 2s are 8, 5. 23 கண்டிப்பாக இது டிவிசிபிள் ஆகும் 15ல். ஸோ 15 × 13 எவ்வளோ வருது? 15 × 13 எவ்வளோ வருது?
195 இஸ் தி ரைட் ஆன்சர். கவனிச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க, ஏமாந்துடாத. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சம்மில் நீ சால்வ் பண்ணால் குவாலிஃபை ஆகிடும். ஏன் தெரியுமா? மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாததை நீ சால்வ் பண்ணிட்டா தான் நீ குவாலிஃபை ஆக முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை நீ சால்வ் பண்ணால் ஈக்குவல் மார்க்ஸில் தத்தளிப்ப. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 13. எ நம்பர் சக்ஸசிவ்லி டிவைடு. இப்போ சக்ஸசிவ்லி டிவைடுன்னு என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து வகுத்து அர்த்தம். அதாவது ஈவை எடுத்து அதே வகுத்தியால் வகுப்பது தான் அடுத்தடுத்து வகுத்தல். சக்ஸசிவ்லி டிவைடட் அப்படின்னா கோஎஷண்ட்டை எடுத்து எகெயின் அதே டிவிசரால் டிவைட் பண்ணுறது தான் சக்ஸசிவ் டிவிஷன். பட் நம்பர் தெரியாது, பட் என்ன பண்ணியிருக்காங்க, 5, ஸோ 5, 8, 6, அதுக்கான ரிமைண்டர் 3, 5, 4. இப்போ 5, 8, 6 அப்படிங்கிறது வந்து டிவிசர், 3, 5, 4 அப்படிங்கிறது ரிமைண்டர்ஸ். எகெயின் ஃபைண்ட் தி ரிமைண்டர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சச் நம்பர் டிவைடட் பை 37. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? n ஈக்குவல் டு dq ப்ளஸ் r. நான் சால்வ் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக கவனி. ஸோ லென்த்தியாக சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? நம்பர் எனக்கு தெரியாது, n ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? இந்த 5ஐயும் q என்ன சொல்லியிருக்காங்க, 1 டைம்ஸ். இப்போ 5 + 3, புரியுதா? அப்போது நம்பர் எனக்கு தெரியாது, கோஎஷண்ட்டும் தெரியாது, அதனால் 5q + 3, புரியுதா? எனக்கு கோஎஷண்ட் கிடச்சிருச்சு, q ஈக்குவல் டு 8q + 5. again small q ஈக்குவல் டு 4q, அது 6q1 + 4. புரிஞ்சிச்சா? இப்போ என்னங்கிறது dq + rப்பா. நம்ம சால்வ் பண்ணணும்னா q ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம், பட் இங்கே வந்து சால்வ் பண்ணலை, கோஎஷண்ட் அப்படியே வச்சுக்கணும். பார்த்துக்கோ, இதுதான் டிவிசர். ஃபஸ்ட்டு டிவிசரையும் கோஎஷண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ரிமைண்டர் 3 வந்திருக்குது. திரும்ப இந்த பாருங்க, இந்த 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 ஆங்கிள் அது போகும், புரியுதா? இப்படி வந்துடும். அதான் வந்து சக்ஸசிவ் டிவிஷன். இப்போ இது அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுற பாருங்க, கேபிட்டல் Q ஈக்குவல் டு 8 × 6q1 + 4 + 5. சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 8 6 are 48q1, 8 4 are 32 + 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 37 மாறிடும். புரியுதா? ஓகே, 37 மாறிடும். இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த q போய் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போது வாட் இஸ் n ஈக்குவல் டு 5 of 48, புரியுதா? q1 + 37 + 3. எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண தேவையே இல்லை, நான் நேராக இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவேன். எனக்கு ரிமைண்டர் தான் தேவை, புரியுதா? ஸோ மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது? 151 வந்துடும். 150, 35, 1, புரியுதா? 35, அடுத்தது 3, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 8, 188 வந்து 188 வருது. இந்த 188ஐ 37ஆல் வகுத்துரு, புரியுதா? 188ஐ 37ஆல் வகுத்துரு. இப்போது ரிமைண்டர் எது வரும்னு பார்க்கணும். ரிமைண்டர் எவ்வளோ வரும் பார்த்துக்குப்பா. 7 5 35, புரியுதா? ரிமைண்டர் எவ்வளோ வருது? 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் இது சால்வ் பண்ணிக்கிறது எப்படி சொல்லி ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 14. எக்ஸ்பிரஸ் ரெக்கரிங் டெசிமல். ரெக்கரிங் டெபாசிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் ரெக்கரிங் டெசிமல். 0.453 மேலே ஒரு பார் கொடுத்து இன் தி ஃபார்ம் ஆஃப் தி ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் இது மாதிரி சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. சாதாரண 7வது 8வது வகுப்புலேயே இந்த சம்மு காணப்படுகிறது. எடுத்து போய் பார்த்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? வாட் இஸ் பார் என்னப்பா? பார்னா என்ன மீனிங்? ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு அர்த்தம். பார்னா என்ன அர்த்தம்? ரிக்கரிங் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? பாருங்கள். 0.453 பார். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நான் வந்து 0.453 453 453 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று இன்ஃபினிட்டியில் போணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ன்னு புட் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.453 453 453 இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஓகேவா? எத்தனை நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்குது? 3 நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்குது. அதனால் 1000ஆல் போத் சைடு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000x 453.453 453 எக்ஸட்ரா. இந்த 2 ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணும். இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணினா 999xன்னு வரும். இதை மைனஸ் பண்ணினா 453 வரும். புரியுதா? 453ன்னு வரும். புரியுதா? ஸோ 999x 453. அடுத்தது என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 453 டிவைடட் பை 999. ஆப்ஷனில் இருக்குதா? ஆப்ஷனில் இருக்குதா? ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன் இ போட்டுக்கோ. நன் ஆஃப் தீஸ். ஏன்னு சொல்லுங்கள், எதனால் இப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இவங்க மேலே பார் போட்டிருக்குது 453 எல்லாத்துக்கும் சேர்த்து பார் போட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது 453 மட்டும்தான் பார் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 449,990 வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு சம்மு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோ. 0.453 இதுக்கு மட்டுமே பார் போட்டு கண்டுபிடிங்க. ஸோ 449,990 வரும். பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 453 டிவைடட் பை 999. ஓகேங்களா? ஸோ நிறையா மாடல்ஸ், சேம் மாடல்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நிறையா உங்களுக்கு வந்து டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம்.